ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான அதுவும் ஈஸியான மெத்தடில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச எக் நூடுல்ஸ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது மேகியில் வச்சு எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: நூடுல்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க, தண்ணி கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மசாலா இதுவே போதும், கொஞ்சோண்டு தண்ணி. இதெல்லாமே வச்சு நம்ம இப்போது எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு அதில் மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கடாய் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் போட்டுக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயை போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் அந்த எக் பொரித்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மேகியும் கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெய் போட்டுக்கிறது. அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுக்கிட்டு ஒரு முட்டை போதும், ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு முட்டை போதும். அதனால் ஒரு முட்டையை உடைச்சி அந்த எண்ணெயிலேயே போட்டுருங்க. போட்டுட்டு அதை நம்ம பொடி மாஸ் மாதிரி செய்ய போகிறோம். சின்னதாக வர மாதிரி ஒரு பொடி மாஸ் அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம். இது வேறு மெத்தடில் கூட பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னும் போது இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது முட்டைலாம் பொரிஞ்சிட்ட பிறகு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை கூடயே நீங்கள் தண்ணி போட்டுருங்க. தண்ணி போட்டுட்டு இப்போது இதை கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிற அந்த ஸ்டேஜ் வரும்போது இதில் நம்ம உப்பு, அதுக்கப்புறம் அந்த மேகி மசாலா இது ரெண்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். முட்டையில் கொஞ்சம் உப்பு வேணுன்றதுக்காக தான் உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த மசாலாலே ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு இது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மேகி எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் புட்டு கூட போட்டுக்கலாம். ஒருவேளை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு மேகி எடுத்து அப்படியே அந்த தண்ணியில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா கரெக்டாக வந்துடும். வந்துட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் சுண்டிட்ட பிறகு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.